உங்கள நெறைய டெலிவிஷன் இதில பார்த்துருக்கேன். எல்லாருமே டெலிவிஷன் சைட்லேருந்து வர எல்லாருக்குமே என்னன்னா, ஒரே ஒரு கோல் வந்து, ஒரு சில்வர் ஸ்க்ரீன்ல நம்ம ஃபேஸ் தெரிஞ்சிராதா? நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிராதா? அப்படின்ற மாரி. மேபி நீங்க நெறைய படங்களும் பண்ணியிருந்திருக்கலாம். நெறைய டெலிவிஷன் ஷோ, நெறைய பேர் சிரிக்க வச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா, ஒரு படத்துக்கு வரதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த இந்த படத்து மூலியமா நீங்க ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி மக்கள் மனசுல வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரகிள் பிளஸ் இந்த படத்துடைய சக்சஸ் அத எப்படி பார்க்குறீங்க? அந்த ஜர்னி எவ்வளோ கஷ்டமா இருந்தது? ஆக்சுவலா நான் படம் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டேன். அப்புறம் தான் டெலிவிஷனுக்குள்ள கலக்கபோதற்கே வந்தேன். ம். குப்பத்து ராஜான்னு ஒண்ணு ஜிவி சார் ஆமா, கூட ஆமா. பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் டைரக்ஷன்ல. டைரக்ஷன்ல அந்த படம் பண்ணிட்டேன். அந்த படம் பாதியில பண்ணிட்டு இருக்கும்போது தான் என்னோட ஒரு பார்ட்னர் அன்சர். அவர் வந்து நம்ம கலக்கபோது போய் பண்ணலாமே. ஏய் நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? எனக்கு அந்த டெலிவிஷனுக்குள்ள வரதே ஃபர்ஸ்ட்டு உடன்பாடே ஓஹோ! கிடையாது. நம்ம பண்ணா சில்வர் ஸ்க்ரீன்ல படம் பண்ணலாம். ரைட். இல்லன்னா எ ஏதாவது ஒரு சீரிஸு அந்த மாரி பண்ணுவோம். பட் இந்த சீரியல், டெலிவிஷன் ஷோ வேணாம் அப்படின்னு. பட் அது அப்படிதான் இருக்குன்னு இருக்கு. ஸோ டெலிவிஷன் ஷோ அவரு இன்சைட் பண்ணாரு. பண்ணலாம்டா. நம்ம ரூம்ல இருக்க 2, 3 பேர் பண்ணுவோம். சீனியர்ஸ் யோகி ராஜான்னு சொல்லி கலக்குது. அவங்க என் சீனியர்ஸ் தான். என் தியேட்டர் டீமு, என் காலேஜ் சீனியர்ஸ். அவங்கலாம் பண்றாங்க. நம்மளும் பண்ணலாம்டா நாங்க. ஸோ அப்படிதான் வந்தோம். பட் என்ன சொல்றது? இந்த படத்துக்கு இந்த ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு லாங் டெர்ம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் ஆஸ் யூசுவல் அதுதான். எல்லாருமே அது சொல்லுவாங்க கஷ்டப்பட்டோம். டீ, வடை தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். சிகரெட் புடி போட்டு டீ சாப்பிடுவோம். அந்த காசுல நம்ம 4 இட்லி வாங்கி சாப்பிடலாம். அது வேற விஷயம். ஸோ அதனால நான் அந்த வழி வந்து இந்த பா இந்த இந்த ஃபீல்ட நான் தான் சூஸ் பண்ணேன். ஸோ அத ஸோ நம்ப அத எடுத்து நான் தான் ஆகணும். ஜாலியாவே எடுத்துக்கிறேன் நான் அத. ஏன்னா இது தெரியும். இந்த இந்த ஃபீல்டுக்கு போனா இந்த கஷ்டம் இருக்கும்னு தெரியும். அப்போ நம்ம ஏன் அத வெளியில அத கஷ்டமா சொல்லிட்டோம்? எனக்கு இருக்கு. எனக்கு வந்து ஒரு வைராகியம் இருக்கு. லைக் அடுத்த லெவல் நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கும், நம்ம போடுற எஃபர்ட்டுக்கும் நம்ம அடுத்த லெவல் இன்னும் போலயேன்ற ஒரு வருத்தம் ஹாட்ஸ்பாட் 2 முன்னாடி வரைக்கும் இருந்தது. அது இருக்குமே தவிர, பட் நான் கஷ்டப்பட்டேன். அது வந்து இருக்கும். பட் அது அது ஒரு என்ன சொல்றது? புடிச்ச வேலைய செய்றது சில பேர் தான் செய்வாங்க. நம்ம புடிச்ச வேலைய செய்றோம். ஸோ அதில வர கஷ்டத்த நான் ஜாலியா தான் எடுத்துக்கிறேன். பட் எனக்கு இல்ல நெறைய பேருக்கு இருக்கும். நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம். ஒண்ணுமே நமக்கு நடக்க மாட்டுது. ஒண்ணுமே செய்ய மாட்றான். அவன் வந்து தான் படுறான்னு. அந்த வலியும், ஏக்கங்களும் எனக்கு நெறைய இருக்கும். என்னடா பண்ணான் இவன்? இவன் என்னடா போயிட்டு இவன் வந்துட்டான். நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ராத்திரி பகல் உட்காந்து எழுதுறோம். ராத்திரி பகல் அ ஒரு ஒரு சிங்கிங் ஷோவே எடுத்துக்கோங்களேன். ஒரு பாட்டு இருக்கு, ஒரு லிரிக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி மியூசிக் போட்டாச்சு. அத தான் எடுத்து அப்படியே பண்ண பாட்டு போறோம். ஃபேமஸ் ஆயிரும். ஆமா. அத எப்படி பண்றோம். ஆனா காமெடி ஷோல காமெடியன்ஸ்க்கு அது கிடையவே கிடையாது. ஒரு ஜோக் போன எபிசோட்ல போட்டு திருப்பி போட்டாலே, இதான் போன வாட்டி பண்ணோமே. அது எப்ப இருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நான் வந்து நான் ஒரு ஸ்டேஜுக்குமே நான் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு அ ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் ஆஸ் யூசுவல் சொன்ன மாரி தான். நான் அத ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன். இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் எனக்கு மீடியால வர ஸ்ட்ரகிள் வந்து அது நான் தேர்ந்தெடுத்ததுனால ஓகே தான் எனக்கு. ஐ கேன்